ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஐயா! ஐயா! நான் தாங்க ஐயா. சுப்புலட்சுமி வந்திருக்கிறேனுங்க ஐயா. ஆ, காலங்காத்தால சுப்புலட்சுமியா? வாங்க, வாங்க, வாங்க. என்ன வேணும்? ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு மஞ்சக்காமாலைங்க ஐயா. அதுக்கு ஒண்ணுமே எனக்கு புரியலைங்க ஐயா. அவரை கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா. அம்மா, ஏம்மா அழுகுற? அழுகாதீங்கம்மா. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்து அ ச ஸ் சீக்கிரம் சரிப்படுத்திடலாம். செலவெல்லாம் இல்ல. பயப்படாத. சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. மறுபடியும் அழுகுறியே, அழுகாம சொல்லும்மா. சரிங்க ஐயா, அழுகலைங்க ஐயா. இந்த மஞ்சக்காமாலை வந்து அ எளிய முறையில நம்ம வந்து நீங்களே செய்து சாப்பிடுற மாரி நான் சொல்றேன். சரிங்களா? ஒண்ணும் தேட வேண்டாம். அ கீழாநெல்லி அ எ கீழாநெல்லின்னு செடி இருக்குல்ல, அத வந்து அப்படியே ஒரு 3 செடிய வேரோட புடுங்குங்க. சின்ன சின்ன செடியா நல்லா கழுவிட்டு, அத மோர் ஊத்தி மைய அரைச்சிருங்க. அரைச்சு ஒ ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை ஒரு 3 அந்த 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 அளவு இருந்தா போதும். 3 செடி இருந்தா போதும். அது கூட நாட்டு சர்க்கரை. அ ஆ நாட்டு சர்க்கரை ஒரு அ அளவா அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு, சீரகம் ஒரு 10 கிராம் எடுத்து நல்லா அதையும் நல்லா பவுடர் பண்ணி நல்லா மைய மாரி அரைச்சு, அது அ மோருக்கு பதில் ஆட்டுப்பால் ஊத்தி அரைச்சீங்கன்னா, அத விட நல்லாருக்கும். அரைச்சு அத அ டெய்லி சாப்பிட்டு வாங்க. ஒரு அ 5 நாள் சாப்பிட்டா போதும். அ இந்த எல்லாம் பாரு எல்லாம் சரியாயிரும். இது போக யோகால வந்து பார்த்தீங்கன்னா, வருண முத்திரைன்னு ஒண்ணு இருக்குது. அது என்னங்க ஐயா வருண முத்திரை? அந்த வருண முத்திரைன்னா, நம்ம சுண்ட விரலையும், கட்டை விரல் நுனியும் இணைச்சு வச்சா போதும். அது மாரி காலையில 1/4 மணி நேரம், மத்தியானம் 1/4 மணி நேரம், சாயந்தரம் 1/4 மணி நேரம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலை ஓடியே ஓடிரும். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.